शिवोंडी शिवत्र शक्ति तोंडी शक्ति सदाशिव तोंडी सदाशिव महेश्वर तोंडी महेश्वर तोंडी रुद्र महाविष्णु तोंडी महाविष्णु ब्रह्मा तोंडी ब्रह्मा अप्पु तोंडी अप्पु वायु तोंडी वायु पुरुष तोंडी पुरुष अन्नम तोंडी अन्नத்தொடர்ச்சிகள் தோற்றுவிக்கப்பட்டன சிருஷ்டி திதி சம்காரம் சொல்லக்கூடிய முத்தொழுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா உற்பத்திக்காக முதலில் நாடு தோற்றுவிக்கப்பட்ட அவர்கள் எல்லாத்தையும் நாடாமலே துறவரத்தின் ஆடி வெட்டுப்பட்ட வனத்துக்காக கொண்ட பிரமன் மீண்டும் 10 வழி படைத்தார் அப்படி படைத்து நீங்களாவது உலகத்தொடர்பட்டான் பிரமன் அந்த வழியில் அனுபவனை இறந்தார்கள் ஜாமத்தும் இடம்பது கேட்டு திருப்பதி கை கொண்டு அபிஷேக प्रिया शिवा अलंकार प्रिया विष्णु रुद्र प्रिया सूर्या नरन प्रिया रुद्रा गिरि प्रिया कंदा कनगर प्रिया सुदमा कनग प्रिया நார்மலாக சொல்லக்கூடிய இன்று நான் அதிக வழக்கம் எழுந்து சத்தியலோகத்தில் அதிபதியாக வீட்டிருக்கக்கூடிய அந்த சிற்சிகர்த்தா பிரமனை கண்டு நல்லாசிகளையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் சென்று அங்கு காற்றும் கனவு அந்த பரந்தாமனை வெளிவிட்ட பதில் மூன்றாவதாக கைலாயம் மலை சென்று அங்கு அருளியக்கூடிய உலகலாம் உணர்ந்து ஓதல் கரியவன் நிலவுலாவை நீர்மணி மேலியன் அழகில் ஜோதி அவன் அம்பலத்தில் ஆர்வான் மலர் சிலம்படி வாழ்த்து வழங்குவோ என்கின்ற அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதி வழங்கிவிட்ட போதிலும் வேதிமலை சாரல் உருவாய் அருவாய் உலவாய் இளவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் குருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வேதிமலை சாரல் வந்திருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு இடத்தை தங்கி ஒரு கழகம் செய்யணும். ஒருவேளை கழகம் செய்யல அப்படின்னா என்னுடைய சிவசாக்கப்பட்டதோ 1008 ஒழிக்க வேண்டும் என்று என்ன கொடுக்கப்பட்டுள்ள சாபம். ஆகினாலே உலகம் பூரா சுத்துறேன். ஏன் கழகம் கிடைக்கல? அப்ப கழகம் நல்ல வகையில் அமையணும்னா யாரை கும்பிடணும்? நம்ம ஊர்ல முத்துமாரி அம்மனுக்காக 7ஆம் ஆண்டு முளைப்பாரி திருவிழா. முதல்ல இந்த முளைப்பாரி திருவிழாவை நம்ம ஏன் வழிபடணும், இந்த முளைப்பாரியுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையிலே அப்பேற்பட்ட அந்த பெருமையை விட எமது கழக வெற்றி அடையணும்னா வாழ்க்கையில எந்த ஒரு வேலையை தொடங்கணும்னாலும் முத கும்பிடுற தெய்வம் அப்படின்னா யாரை தம்பி சொல்ற? விநாயகர் பெருமான். வாழ்க்கையில் அந்த விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியா நடந்துடும் அப்படி ஒரு காலக்கணக்கு. அதனால அவனுக்கு பெருமையான ஒரே ஒரு எழுத்து அகாரம் அகாரம் உகாரம் அப்படிங்கிற ஊனாவை முதல்ல போடணும். எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் முத மங்களகரமா எழுதுற எழுத்துனா என்ன? ஊனா. அந்த ஊனாவில் ஆரம்பிச்சு கீழே முடிக்கிற பொழுது சுபம் அப்படின்னு மங்களகரமா முடிச்சிடணும். அந்த வகையிலே இந்த இடத்திலே என் கலை வெற்றியடைய அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் அத்தி முகத்தோலை அரணா திருமகனை சத்தியின் புதுமனை சித்தியின் கடமனை ஒத்துகள் எழுதி நித்தம் தொழுபவனை என்கின்ற அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானை வணங்குவோம். எல்லாமே நன்மையாக அமைய வேண்டும் என்ற கலக்கணக்கிற்காக வணங்குவோம் அந்த விநாயகர் பெருமானை. இங்கே நாரதர் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் எம்பி கலைக்கண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை ஊட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். ஒரு விழாவில் ஊர் சார்பா ஒரு பொன்னாடை போத்தும் பொழுதோ இல்ல ஒரு மாலை அணிவிக்கின்ற பொழுதோ உட்கார்ந்து இருக்க கிராம பொதுமக்கள் கை தட்டணும். இது ஏன் தட்டுறது அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கிற கலைஞர்களுக்கு எங்க ஊர் சார்பா போடுற இந்த பொன்னாடைய நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். ஒருவேளை நீங்க கை தட்டலன்னு வச்சுக்கோங்களே, எதுக்கு அந்த துண்டெல்லாம் நீங்களுக்கு தேவையா? அதெல்லாம் அப்படி சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனாலதான் எப்பவுமே இந்த பெருமை இருக்கணும். அதனாலதான் ஒரு விழாவிலையும் கை தட்டணும், ஒரு கோயிலுக்கு போனா கோயிலையும் கை தட்டணும். அதனால இன்னைக்கு நம்ம நாட்டில எல்லாம் பசனை பாடுற பொழுது கை தட்டிக்கிட்டே பசனை பாடுவாங்க. இந்த கை தட்டுறதுக்குள்ள மகத்துவம் நிறைய இருக்கு. அது அப்புறம் சொல்லுவான். அது வகையிலே அந்த விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். அதற்கு முன்னால் பொன்னாடை போர்த்தி இந்த விழாவை அற்புதமாக ஆன்மீக நோக்கத்தோடு சீரோடு சிறப்படுத்திக் கொள்ளக்கூடிய பெரியோர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவருக்கும் இது சார்பாக நன்றி
ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ 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 செல்வக்கான பதிகே எங்களுக்குள்ள சித்து விநாயகனே செல்வக்கான பதிகே எங்களுக்குள்ள சித்து விநாயகனே செல்வக்கான பதிகே எங்களுக்குள்ள சித்து விநாயகனே சிவகுல தவ பொருந்தே சிவகுல தவ பொருந்தே வேலிமலை சாரல் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுத்தரித்து நாடகம் பார்க்கிற 100 பேர்ல சில பேர் இப்படி தூங்காமல் தூங்கி அப்ப ஒரு வீட்டுல முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அமைதியா கேளுங்கண்ணே, இதெல்லாம் முக்கியமான விஷயம். முதல்ல திருவிழான்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். திருவிழான்னா என்ன? 10 கிடாயை வெட்டி பந்தவங்களுக்கு சோறாக்கி போட்டு சரக்கு சாப்பிடுறதுக்கு பேர் திருவிழா இல்லையா? திருவிழான்னா அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் 4 இடம் சுத்தமா இருக்கணும். அந்த 4 இடம் எந்த தெரியுமா? முத்துமாரி அம்மனுக்கு எத்தனை நாள் இருக்க முறைப்பாடு போட்டீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, இப்படிதான் நல்ல விஷயத்தை நம்ம எப்பவுமே கேட்கறது இல்ல இல்லையா? என்ன காரணம்? நான் திருவிழான்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? திருவிழா அப்படின்னா 4 இடம் சுத்தமா இருக்கணும். அந்த 4 இடம் எந்த இடம் அப்படின்னா, முத்துமாரியம்மனுக்காக வீட்டுல முனைப்பாடு ஒண்ணு போடுவோம் மத்தியில, அது போடுறதுக்கு முன்னால வீடு வாசலை கழுவி வீடு வாசலை சுத்தம் செஞ்சிடணும். 1.
ரெண்டாவது ஆலயம், அந்த கோயில், அந்த கோயிலை கழுவி கோயிலை சுத்தம் செஞ்சிடணும். இடம் ரெண்டு வந்துருச்சா? மூணாவது இந்த முளைப்பாறையை கொண்டு வந்து தெருங்கிற வீதி, அந்த தெருங்கிற வீதியை சுத்தம் செஞ்சிடணும். நாலாவது குடும்பத்தோட நம்ம மனசை சுத்தமாக்கி முளைப்பாறை எடுத்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோட கோயிலுக்கு முன்னால உட்கார்ந்து வைக்கிற நிகழ்ச்சியை முடிச்சிருந்து பார்க்கணும். இதுதான் திருவிழா. திருவிழாவை வச்சுட்டு எல்லாரும் வீட்டுல தூங்குனா அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய வந்து சாமி உங்களுக்கு அர்த்தம் தெரியல. இவ்வளவு பேர் வந்து அவங்க கூட்ட உட்கார்ந்துச்சு, அவங்களாம் போயிட்டா தெரியுமா? நிறைய பேரு ஏன் அவங்களாம் நல்ல மனிதர்கள். ஓ, வீட்டுக்கு போனவங்க எல்லாம் நல்ல மனுஷங்க. ஆமா. உட்கார்ந்துட்டவங்க அவங்களும் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கல. என்னன்ட்டு என்ன அவங்க நல்ல மனுஷன் ஏன் சொல்ல தெரியுமா? நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க, நாடக நிறைவா நாடகத்தை நடத்திடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒரு நம்பலாம் போய் தூக்கிட்டாங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சு. அப்ப நம்ம மேல நம்பிக்கை வச்சு வீட்டுல போய் தூக்கிட்டாங்க. அவங்களும் நம்பிக்கையோட போயிட்டாங்க. பெண்களுக்கு 9 ராத்திரி, ஆம்பளைகளுக்கு 1 ராத்திரி தான். பின் தூங்கி முன் எழுவாள் பெண்ணு. வீட்டுல சோறாக்கி குழம்பு வச்சு பிள்ளைக்கு போட்டு புருஷனுக்கு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடைசியா படுத்து காலையில எந்திரிக்கிறவங்க தான் ஆத்தா. இந்த உட்காந்து ஆத்தாட்ட கேட்கிறேன், இந்த முளைப்பாரி திருவிழா ஒரு பக்கத்து இருக்கட்டும், பின் தூங்கி முன் எழுவான்னு சொன்னேன். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பெண் என்ன செய்யணும் தெரியுமா? வெளியில வந்த உடனே அவ கை வைக்க வேண்டியது சாணத்துல. சாணத்தை எடுத்து சாணத்தை கரைச்சு வீட்டு வாசல்ல தெளிச்சு வீட்டு வாசலை கூட்டிட்டு மங்களகரமா கோலம் போடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால மங்களகரமா ஒரு கோலத்தை போட்டு இந்த ஆட்டாமாரெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாம் விஷயம் கேட்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கு. இதுல முக்கியமான மாசம் மார்கழி. இந்த மார்கழி மாசத்துல ஆத்தாலாம் காலையில எந்திரிச்சு சாணி கரைச்சு போட்டு வீட்டு வாசல்ல கோலத்தை போட்டு அந்த கோலத்துக்கு நடுவுல ஒரு சாண உருண்டையை உருட்டி வச்சு உண்டாங்க நம்ம பகுதியில எல்லாம் வச்சு அதுக்கு மேல ஒரு பூ வைப்பாங்க. அது என்ன பூ ஆகாது? பூசணி பூ. இந்த பூசணி பூவை ஏங்க ஏன் மார்கழி மாசத்துல வீட்டு வாசல்ல வைக்கணும்? என்ன காரணம்? என்ன ரெண்டு பாட்டு பாடி உள்ள போயிட்டுமா? இப்படி கசகசன்னு இருந்தாலும் நான் விஷயம் பேசவே மாட்டேன். எங்க இருந்து கேட்க நல்ல விஷயமா நிறைய சொல்லுவாப்புல. புதுக்கோட்டையில இருந்து எங்க அண்ணன் ஸ்ரீதர் என்ன கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. கேட்டா இதெல்லாம் வீட்டு வாசல்ல வைக்கிறோமே, ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா வைக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சம்பிரதாயமான விஷயம் தெரியுமா? என்னைக்கு நம்ம கலாச்சாரத்தை நம்ம மாத்த ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன்? நான் அமைதியா இருங்கண்ணே. என்னண்ணே, நாரதர் வந்தா தான் கழகம். நான் கழகத்தை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சீங்க இவ்வளவு இருக்க. ஆமா, ராஜமாட்டம் பார்க்கணுமா? ரொம்ப சந்தோஷம். அதனால இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது நல்ல இடம், பெருமையான இடம். எதுக்கு பூ வைக்கிறா அதை சொல்லுங்க, நான் விட மாட்டேன். கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. நான் கேட்கல, அவங்க சாப்பிட நான் கேட்கிறேன். நல்ல விஷயத்தை கேட்கணும்னு. அதான் நாடு கூட்டல் அகம். இந்த நாட்டில் என்ன விஷயத்தை செய்யறோமோ மறந்ததை ஞாபகப்படுத்தணும், அவ்வளவுதான விஷயம். இதைத்தான் கேட்கணும். ஏன்னா நமக்கு நல்ல விஷயம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. உங்க தாத்தா அன்னைக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு குழந்தைய பத்துட்டா அப்ப கிண்ணத்துல பருப்பு சோறை பிணைஞ்சு குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு வெளியில வந்து நிலவை காமிச்சு நிலா நிலா ஓடிவா அப்படி சோறு விட்டுனான். இன்னைக்கு இந்த அம்மாவை சோறு விட்டாள? பாட்டி பேரப்பிள்ளைய மடியில படுக்க வச்சுக்கிட்டு நல்ல கதை சொன்னான். இந்த பாட்டி கதை சொல்றாளா? இதை நம்ம மறந்துட்டோமா இல்ல மறைச்சிட்டோமா? மறக்கல. அப்ப அதை ஞாபகப்படுத்தணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன். இதை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்கோம், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 37 மாவட்டம். இந்த 37 மாவட்டத்தில் சிறந்த மாவட்டம் எதுன்னு கேட்டா
ராமன் சிவனை வழிபட்டு அவனுக்கு பெருமை தந்த ராமநாதபுரம் அப்படிங்கிற பேரு. இதுக்கு வரலாறு சான்றுகள் நிறைய இருக்கு. எந்த மாவட்டத்துக்கு இல்லாத சிறப்பு? தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு இறைவா போற்றின. அதுக்கு பெருமையே இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான், வேற எதுவுமே இல்லை. தென்னாடுடைய சிவனை போற்றின என் நாட்டவருக்கு இறைவா போற்றி. இந்த நாட்டுல மொத்தம் 12 மரகத லிங்கம் இருக்கு. இந்த 12 மரகத லிங்கத்துல 11 லிங்கம் இருக்கிறது வடநாட்டுல தான். ஒரு லிங்கம் இருக்கிறது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான். இதைத்தான் பெருமையா சொன்னா, தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு நிறைவா போற்றி. இந்த ஒரு மரகத லிங்கம் எங்க இருக்கு தெரியுமா? இந்த ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் அங்கதான் மரகத லிங்கம். பச்சை நிலத்துல எம்பெருமான் சிவன் காட்சி கொடுப்பார். இந்த பெருமை உலகத்துல எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான். இதை விட ஒரு சிறப்பு சொல்லட்டுமா? ராமநாதபுரம் புராண வரலாற்று சான்று. ஆனா இந்த ராமநாதபுரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இங்க போக வேண்டாம். என்ன பேர் தெரியுமா? முகவைன்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா? இருக்கா? ஏன் ராமநாதபுரம் மாவட்டம், நீ உங்க மாவட்டம் தான், இதுக்கு முகவைன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? தெரியாது. இதுதான் வரலாறு. இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னா, வள்ளிக்கு முருகனுக்கும் கல்யாணம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த கல்யாணத்துல பாருங்க, எக்கச்சக்கமான குழப்பம். அன்னைக்கு நடத்துற கல்யாணம், இன்னைக்கு நடத்துற நம்ம கல்யாணம். இன்னைக்கு நடத்துறதுக்கு பேர் கல்யாணமே இல்லை. அன்னைக்கு கல்யாணத்தை எப்படி நடத்தலாம் தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் எப்ப ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்கணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. என்ன வழி பிறக்கும்? அதைத்தான் பெருமையா சொன்னாங்க நம்முடைய முப்பாட்டை. அந்த முப்பாட்டையுடைய பெருமை இன்னைக்கு நமக்கு பேணி காக்கணும், கலாச்சாரம். அன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? வயல்ல விளைஞ்சிச்ச நெல்லு, அந்த நெல்லுல ஒரு மரக்கா நெல்லை எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய முதல் வேலை, அந்த நெல்லை குடும்பத்தோட உட்கார்ந்து உரிக்கணும். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது. ஒரு மரக்கா நெல்லை எடுத்து உரிக்கணும்னா பாருங்க. ஏன் உரிக்கணும்? இன்னைக்கெல்லாம் அரைச்சா இடிச்சா. ஏன் தெரியுமா உரிச்சா? உள்ள இருக்கிற அரிசி நுனி முறியக்கூடாதுங்கிறதுக்காக நெல்லை எடுத்து உரிச்சா. அப்படி உரிச்ச அந்த அரிசிய பசும்பால், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் கலந்து புதுசா ஒரு ஓலைப்பொட்டியில வச்சிருவான். இதுதான் மாப்பிள்ளையும் பொண்ணும் மணவரையில உட்கார்ற பொழுது நீங்க மஞ்சள் கலந்து போடுற அரிசி, அதுதான் அர்ச்சனை அரிசி. வாழ்க்கையின் ஆரம்பம் அர்ச்சனை அரிசி. அதே மனுஷன் வாழ்க்கையில இறந்துட்டான்னா அவன் வாயில போடுறது வாழ்க்கை அரிசி. இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் உரிக்க சொன்ன, அடுத்து என்ன சொன்ன? முகூர்த்தக்கார நட சொன்ன, பந்தல் போட்ட, மணவரை அமைச்ச, அரசாணை பானைங்கிற 3 பானையை வச்ச, பால் வரக்கூடிய ஒரு குச்சியை நட்டு வச்ச, பொண்ணையும் மாப்பிளையும் மணவரையில கிழக்க திரும்பி உட்கார சொன்ன, 21 நூலை மஞ்சள் அதுல சேர்த்து மாங்கல்யத்தை கோத்து மாப்பிளை கையில கொடுத்த, கெட்டி மேளத்தை கொட்ட சொன்ன, போடுறா முடிச்ச. என்ன மாப்பிளை எத்தனை முடிச்சு போட்டாங்க ஐயா? எத்தனை முடிச்சு போட்டாங்க மாப்பிளை? 3 முடிச்சா? ஒரு முடிச்சு. ஒரு முடிச்சதான் மாப்பிளை போட்டேன். ஏன் 2 முடிச்ச அவனுக்கு போட தெரியாதா? இங்கதான் நம்ம கலாச்சாரம் நிக்குது. ஒரு முடிச்ச மாப்பிளை போட்டேன், 2 முடிச்ச யாரு போட்டா தெரியுமா? நாத்துனா. அப்படி சொல்ல, நாத்துனா போட்டா. வந்தவ கேட்டா, உங்க அண்ணன் ஒரு முடிச்ச போட்டுட்டாரு, 2 முடிச்ச நீ போட்டியே, எனக்கு நீ முறை நாத்துனா எப்படின்னு அவ கேட்டா. இவ கொடுத்தா பாரு, இவதான் தமிழச்சி. ஒரு முடிச்ச எங்க அண்ணன் போட்டார், 2 முடிச்ச ஏன் நான் போடுறது தெரியுமா? நீ பிறந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், இந்த புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். உனக்கு நான் முறை நாத்துனா ஏன் தெரியுமா? ஒரு வயல்ல விதையை விதைச்சிட்டோம்னா அது நாத்து
அந்த நாத்து அந்த வயல்ல இருந்தா அது கருதாகாது. அந்த நாத்தை பறிச்சு அடுத்த வயல்ல நட்டாத்த அது கருதாகும். அது மாதிரி நாத்து மாதிரி இருக்கிறேன்னா இந்த வீட்டுல இருந்த எனக்கு பெருமை இல்ல, நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறத. அதனாலதான் நாத்துக்கு நிகரா எனக்கு நாத்து நானு பேர் வச்சு சொன்னது நம்மளுடைய தமிழ் பரம்பரை, நம்முடைய தமிழ் கலாச்சாரம். அதனாலதான் அவனுக்கு நாத்து நானு பேர் வச்சாங்க. எவ்வளவு விஷயம். அந்த 21 ஊரோட மாங்கல்யத்தை கழுத்துல வாங்கின மனைவி இருக்காளே, எப்ப குளிச்சாலும் முகத்துக்கு மஞ்சள் போடுவான். அவ போட்டிருந்த அந்த கைத்துக்கு மஞ்சள் போடுவான். அந்த மஞ்சள் கலந்த கைத்தை அவ கழுத்துல போட்டிருக்க பொழுது அது அவ சுவாசிச்சா அவளுக்கு எந்த வியாதியும் இல்ல. இரவு நேரத்துல புருஷன் பக்கத்துல படுத்திருப்பேன், அந்த மஞ்சளை அவ சுவாசிச்சா அவனுக்கு எந்த வியாதியும் இல்ல. ஆத்தா குழந்தைய பெற்று அரவணைச்சு போட்டு படுத்திருப்பா, அந்த மஞ்சளை அந்த குழந்தை சுவாசிச்சது குழந்தைக்கு அந்த வியாதி வரல. எப்ப நம்ம மஞ்சள் கை தவிர்த்துட்டு அதுல தங்கச்சியில கோக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை நாங்க ஒக்கா மக்கா இன்னைக்கு அழிவு இல்லாம நம்ம எல்லாம் போய்கிட்டு இருக்கோம்னா என்ன காரணம்? விஷயங்கள் விவரங்கள் இப்படி அடைந்திருக்கிறது. அந்த வகையிலே இப்படிப்பட்ட அழகான ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னா இந்த கல்யாணத்துடைய பெருமைக்கு இன்பம் சந்தோஷம். அந்த வகையிலே இன்பம் இங்கே என்ற தேவை நடக்கின்றாங்களாம் கிடைக்காத இன்பத்தை இந்த சூழலில் பார்க்கின்ற பொழுது இன்பம் எங்கே இன்பம் எங்கே இன்பம். ஆனால் இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அனதற்கு மரங்களும் அழகான சூழலும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடி முதிர்கின்ற பூக்களும் கண்ணீர் என்று வாட ஓசி கண்ணுக்கு வருகின்ற அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது முகவையும் சொன்னேன். யாருக்காவது தெரிஞ்சிச்சா இல்ல நான் சொல்லட்டுமா வேணாம்? ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முகவை அப்படிங்கிற ஒரு திருநாமம். இது சும்மா இல்லை, மதுரைக்கும் ராமநாதபுரத்துக்கும் தொடர்பு. ஏன்னா ஒரு நதி உருவாச்சுன்னா அந்த நதி முடிவு கடல், கடல்ல போய் கலந்துடணும்.
இது இயற்கை. ஆனா இந்த பகுதிக்கே பெருமை தரக்கூடிய வைகை, இந்த வைகை மட்டும் கடல்ல கலக்காது. ஏன் அப்படின்னா, நான் சிவனால் உருவாக்கப்பட்ட வைகை. எந்த சிவனுக்கு எந்த கடல் அன்று விஷத்தை கொடுத்ததோ அவனால் உருவாக்கப்பட்ட வைகை நான் கடல்ல கலக்க மாட்டேன் என்று சபதம் செய்தது. இதனுடைய விமோச்சனம் தான் இதுக்கு முகவைன்னு பேர். காரணம், இன்னைக்கும் வைகை உருவாகி பொதுகை மேல உருவாகி வைகை நேர கடல்ல கலக்கல. நாளை பறக்காத 48 மணி வாய்ந்த RS மங்கலம் என்ற கம்மாயிலே விழுந்து உச்சி புலி என்ற இடத்தை முகந்து கலப்பதனால் இந்த மாவட்டத்துக்கு முகவின்னு ஒரு பேர் இல்லையா? உச்சி புலி என்ற இடத்தை முகந்து செல்வதனால் முகவின்னு இதுக்கு பேர். எவ்வளவு பெருமை பாருங்க. எங்க சுத்தினாலும் ரெங்கனச்சேவைக்கு எடுக்கிறது ஒரு கதை. ஆனா எங்க சுத்தினாலும் நம்ம பகுதியில் உள்ள ராமநாதன் நம்ம அவசியம் கும்பிட்டே ஆகணும். எங்க வேணாலும் போகலாம், கடைசியில ராமேஸ்வரத்துக்கு தான் வரணும். அதனாலதான் ராமேஸ்வரத்துக்கு எக்கச்சக்கமான மகிமைகள் இருக்கிறது. ஒன்னா ரெண்டா நிறைய சொல்லலாம். அப்படிங்கிற வகையிலே இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது வைகை பெருமையா இந்த பகுதிக்கு வரணும், காவேரியும் இந்த பகுதிக்கு நிறைய வரணும். அப்படின்னா நம் நாட்டில் முதுகெலும்பு விவசாயி அப்படின்னா, ஆனா விவசாயிக்கு எனக்கு நாட்டில் மரியாதை இருக்கு அப்படின்னா இல்லாம போச்சு. போராடிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவனுக்கு எப்ப விமோசனம் அப்படிங்கிற விஷயம் இன்னும் புரியல. அந்த வகையிலே விவசாயிகள் வாழ வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னா இந்த முளைப்பாடுல தெரிஞ்சு போயிடும். நம்ம விதைக்கிற விதை எந்த முளைச்சு வருதோ அந்த அளவுக்கு விவசாயம் பெருகிறோம், நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டமும் விளைகிறோம். இதனாலதான் ஆத்தா அன்னைக்கே முளைப்பாடு எடுத்துட்டா, இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற காரணம். ஆத்தா எல்லாம் ஒன்னா எந்திரிக்குது. இந்த பூவை வாசல்ல வைக்கிறோம்னு கேட்டேன்னு ஏன் யாராவது கேட்டீங்களா? கேட்க மாட்டோம். நானாவது கேட்கிறேன், ஏன் வைக்கிறது? நம்ம தான் காலையில 8 மணிக்கு திறக்கிற டிவி 11 மணி வரைக்கும் டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுல என்ன விஷயம் வருதுங்கிறது தெரியல. அதுல எவ்வளவு நல்ல விஷயமா சொல்றாங்க. ஆமா, நல்ல விஷயம். அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அடுத்த முறை எப்படி கூட்டிட்டு ஓடுறது, இதுதான் நிறைய நடந்துட்டு இருக்குது இல்லையா? நல்ல விஷயம் தான். அந்த வழியில் விவசாயிகள் வாழ விவசாயிக்கு கொடுக்கின்ற பெருமை எப்பேற்பட்ட பெருமையாக இந்த இடம் அமைய வேண்டும் அப்படின்னா மனசை வச்சு முழு மூச்சா எதற்காக தினம் முளைத்து நல்ல விஷயத்தை கவனிச்சுக்கணும். இந்த நாட்டில் விவசாயம் கிட்டதுக்கு யார் காரணம் தெரியுமா? உட்கார்ந்துருக்க நீங்க தான் ஐயா. இருனே அண்ணே, என்ன பேச விடுங்க. பேச முடியாது இருக்கு. காரணம் கதை கேளுங்க. இந்த நாட்டில் விவசாயம் அழிஞ்சதுக்கு நம்ம தான் காரணம். என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னால அதெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாம்பை புடிச்சு கொடுத்தா காசு தர்றேன்னு இந்த கதையை எவன் கட்டி விட்டானே தெரியல. நல்ல விஷயம் கவனிச்சுக்கணும். எல்லாரும் பாம்பு பிடிச்ச காசு வாங்கணுமா? யாராவது அங்கேதான் விஷயத்தை கவனிக்கணும். நீங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு வந்தவன் பூரா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். நம்ம உட்கார்ந்து இருக்க நடு ரோட்ல இல்லையா? பாம்பை பிடிக்க சொன்னாங்க. ஏன் தெரியுமா? எவனோ ஒருத்தன் போட்ட சதி. யோசனை பண்ண தமிழ்நாட்டின் வளமை என்ன? விவசாயம். அப்ப அந்த விவசாயத்தை எப்படி அழிக்கிறது? அவன் தீட்டினான் திட்டம்.
நம்ம சரியா போய் மாட்டிக்கிட்டோம். தமிழ்நாட்டோட அத்தனை பாம்பையும் பிடிக்க சொல்றாங்க. இதை ஏன்னு கேட்டேன், பாம்பை பிடிச்சிட்டா விவசாயம் அழிஞ்சிரும். அது என்னடா பாம்பை பிடிச்சா விவசாயம் அழியா? அப்பத்தான் சொன்னாட்டே, அவன் பிடிக்கிறான ஒரு பாம்பு, அந்த ஒரு பாம்பு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா 3 கிலோமீட்டருக்கு இந்த மண்ணுக்கு எந்த உரத்தையும் மனுஷன் போட வேண்டிய அவசியம் இல்லடா. அந்த மண்ணுக்கு தேவையான வளத்தை அந்த பாம்பை கொடுத்துடும். பாம்பை பிடிக்க சொல்ற விவசாயம் அழிஞ்சிடும்னு அவன் தீட்டின திட்டத்துல நம்ம மாட்டிக்கிட்டமேடா. என்னடா கொடுமை இது! ஒண்ணு, தமிழன் மட்டும்தான் விவசாயத்துக்கு நன்றி சொன்னான். சாப்பிடுற சாப்பாட்டை குனிஞ்சுதான் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? வெள்ளைக்காரன் சாப்பிட மாட்டான், அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டுருவேன் ஸ்பூன்ல. நம்மதான் தலைவாழை இலை போட்டு, முறையா தலைவாழை இலை போட்டு சாப்பாடு அற்புதமா போட்டாங்க. சாம்பாரை ஊற்றி அப்படி பிணைஞ்சு எடுத்து கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு குனிஞ்சு சாப்பிடணும்னா. ஏன் தெரியுமா? இந்த சாப்பாடு நம்ம நெல்லு விளையிறது இந்த மண்ணுல. சாப்பிடுற பொழுது இந்த பூமாதேவிக்கு ஒரு நன்றி சொல்லணும்டா. அதனால பூமாதேவிக்கு நன்றி சொன்ன சாப்பிடுற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிட்டான் தமிழன். குடிக்கிற தண்ணிய அண்ணாந்து குடிக்கணும்னா. ஏன் தெரியுமா? இந்த தண்ணி இருக்கிறது ஆகாயங்கிற வர்ணம்டா. அந்த வர்ணம் தாண்டா தண்ணியை கொடுக்குற அப்படின்னா அண்ணாந்து குடிச்சு சொல்றான் வர்ணனுக்கு நன்றினா. குடிக்கிற தண்ணி அண்ணாந்து குடிக்க சொன்ன சாப்பிடுற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிட சொல்லி பூமா தேவிக்கும் வர்ண பகவானுக்கும் நன்றி சொன்னவன். அதனால நன்றி மறக்காதவன் தமிழன் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுவார். என்ன வேண்டும்? விவசாயிகள் வாழும். ஏன் கண்ணை மூடிட்டு தண்ணியை குடிக்கிறாள், அது என்னது? எது 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 குடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டே குடுக்குறாளே, அது என்னன்னு பொறுமையை பாருங்க. நீ வர யாவப்படுத்தி விட்டுட்டிய. சொல்லக்கூடாது. இருல பாடல் இது விளக்க சொல்லி பாடுவாங்க. அது ஒரு ஆள் பாடல் இல்ல. வீடியோ ஓடிட்டு இருக்கு சார். இருந்தா போட்டு படுத்துங்க. அண்ணன் கேட்டார், நியாயமான விஷயம். அந்த தண்ணியை அண்ணாந்து குடிக்க சொன்னானே, சாப்பிடுற சாப்பாட்டை குளி சாப்பிட சொன்னானே, இந்த தண்ணியை மட்டும் ஏண்டா சமமா கண்ணை இறுக்கி முடிவு குடிக்க சொன்னாங்க. ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்கும் நம்ம வீட்டு ஒரு வண்டியை பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இப்ப சிவகங்கைக்கு 63 முன்னாடி போடுவோம், எங்க புதுக்கோட்டைக்கு 55 போடுவோம், திருச்சிக்கு 45 போடுவோம். என்ன நம்புறாங்க? 65. இது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை. இதுல மகிமை இருக்கு. இவன் வச்சிருக்கான் பாரு எழுத்து 1848. அது என்ன 1848? அது என்னது? ஒருத்தன் ரோட்ல அடிபட்டு கிடந்தான்னு வச்சுக்கோங்களேன். ரோட்ல அடிபட்டு கிடந்தான்னா அவனை தூக்கிட்டு போறது வண்டி ஒரு மாத்திருக்கீங்களா? அது என்ன வண்டிக்கு? அது என்ன வண்டி? ஏன் அதுல ஒரு 110 எழுதிருக்கலாம்ல? ஏன் ஒரு 150 எழுதிருக்கலாம்ல? ஏன் 108 அதுல அவன் சரியா எழுதினான்னா இங்கேயும் நம்ம பெருமை எப்படி நிக்குது பாருங்க. எந்த மேல்நாட்டுக்காரன் சொல்ல மாட்டேன். 108 நம்ம சும்மா சொல்லலங்க. ஆத்தா புள்ளைய வயிற்றுல சுமக்கிற பொழுது அவன் நினைக்கிற நினைப்பு என்ன தெரியுமா? பிறக்கிற புள்ள நல்ல வருஷத்துல பிறக்கணுங்க, என் புள்ள நல்ல ராசி நல்ல நட்சத்திரத்துல பிறக்கணுங்க, பிறக்கிற புள்ள நல்ல கிரகத்துல பிறக்கணும்னு ஆத்தா நினைப்பா இல்லையா? இதைத்தான் அவன் செஞ்சா. அப்படின்னா நம்மளுடைய கலாச்சார முறைப்படி தமிழ் வருஷம் 60 இருக்கு. பிரபத விபத சுக்கல பிரமதத்த பிரசபக்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவதாது ஈஸ்வரி விருதானி வித்தியவஸ்தமான சுபான தாரண பார்த்திபவிய சர்வசித்து சர்வாதி விரோதி விற்குதி கரண நந்தன விஜய செல்வத மன்மது துன்மிகை கேள்விளம்பி புகாரி அப்படிங்கிற 60 வருஷம் இருக்கு. 60 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு குழந்தை பிறந்துடும். அப்படி நம்முடைய பெருமை 60 வருஷம். அடுத்து என்ன? நட்சத்திரம். நட்சத்திரம் 27. 60 27 எத்தனை கணக்கு வருது? 60 87. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 87. தமிழ் ராசி 12. அந்த 12 அதுல சேருங்க. எத்தனை வருது? 99 வந்துருச்சா? 99. கிரகங்கள் 9. 99 9 சேருங்க. 18 108. இதத்தாயா இங்க எழுதி வச்சிருக்கிறேன். என்னன்னு 108ன்னு
இது நாளும் சரியா இருந்துச்சுன்னா நீ அடிபட்டு போனா நம்ம ரோட்ல போலாம். ஒருவேளை ஒன்றும் சரியில்லைனாலும் 108 தாண்டா போலாம். அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலமும் ஒன்றுனா. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுண்டா. இந்த ஊர்ல தான் மங்களகரமா இருக்கு. இங்கிட்ட ஒரு கோயில், இங்கிட்ட ஒரு கோயில், 3 கலசம், ஒரு கலசம். இந்த கலசம் இருந்தாலே ஊருக்கு எந்த பிடிபடி வரைய வராது. அதான் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காங்க. ஐயா இவ்வளவு பெருமை. இதைத்தான் சொன்னா உள்ளேற்ற பாதையிலே மனச வச்சு 18 முடிக்கல அது கொலை சொல்லாம போயிட்டு இருக்க பாருங்க. அதே சொல்லி முடிச்சு போங்க. அவங்க மறந்தாலும் நீங்க விட மாட்டேன் எனக்கு தெரியும். விடக்கூடாதுல்ல. பேச வந்ததை முடிச்சுட்டு தான் 108க்கு அப்படி ஒரு மகிமை. இந்த 18-48 ஏன் தெரியுமா எழுதி வச்சேன்? விவரம் இல்லாம இல்ல. 18 வயசுல குடிக்க ஆரம்பிக்கிற நீங்க 48 வயசுல மண்டையை போட்டு விழா படுவாதிகளா? ஏன் தெரியுமா? கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சேன். இந்த சனியனை என்னைக்கு நான் குடிக்க ஆரம்பிச்சனோ சீக்கிரத்துல கண்ணை மூடிடுவேங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதனால கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு அதை குடிக்கிறேன்னு அதுக்கு நம்ம ஆளு பெருமை தான் சொன்னேன் இல்லையா? அதைத்தான் சொன்னேன். சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. நம்ம ஒற்றுமை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எப்ப தெரியுமா? தமிழுடைய பாரம்பரியமான விளையாட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம தமிழெல்லாம் ஒன்றாக சேர்ந்து போராடி அன்னைக்கு நம்ம பெற்ற வெற்றி, அந்த வெற்றிக்கு நிகர் இன்னைக்கு எதுவும் இல்லைன்னா. அதனால நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா தமிழன் வர்ற பொழுது நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் நம்ம நாட்டுடைய வளமை. இதைத்தான் சொன்ன கிழக்கு இருக்க கடலுக்கு வங்காள பேரு. அந்த கடலுக்குள்ளங்க மொத்தம் 11 தீவு இருக்கா. அதுல முக்கியமான தீவு தான் கட்சி தீவு. இந்த கட்சி தீவு நம்ம கிட்ட இருந்துச்சு. நம்ம நாட்டில் உள்ள மீனவர்கள்லாம் கடல்ல போய் மீன் முடிச்சு சந்தோஷமா அங்க தங்கி சாப்பிட்டு வந்த அந்த காலம் போய் இன்னைக்கு உள்ள போனா வெளியில வர முடியாத நிலைமையில இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு 2 விஷயம்தான். ஒன்னு திருப்பதி, இன்னொன்று கச்சத்தீவு. 2 நமக்கு சொந்தம், ஆனா நம்ம கிட்ட இல்லை. அதைத்தான் சொன்னேன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வந்தது இருந்ததெல்லாம் கொடுத்துப்புட்டு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு மேல ஆண்டவன் ஒருத்தன், அவன் தான் நம்ம காப்பாற்றணும். இதைத்தான் சொன்னேன். எத்தனை கொடி வரலாம், எத்தனை கொடி போன அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம கையெழுத்து கும்பிடுற ஒரே கொடி என்ன கொடிங்க? தேசிய கொடி. இதுதான். இதைத்தான் நம்ம கையெழுத்து வணங்கணும். ஆனா இந்த தேசிய கொடியை ஆகஸ்ட் 15
இன்னொன்று ஜனவரி 26. இந்த 2 தேதியில பள்ளிக்கூடத்தில் ஏற்றி நீங்க பார்த்துருப்பீங்க, அரசு அலுவலகத்தில் ஏற்றி நீங்க பார்த்துருப்பீங்க. உலக நாட்டில் எங்கும் இல்லாத பெருமை இந்த தேசிய கொடிய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோயில்ல அந்த தேசிய கொடிய வெள்ளி தட்டில வச்சு சிவனுக்கு முன்னால் அர்ச்சனை பண்ணி ராஜகோபுரத்தில் பறக்க விடுற பெருமை உலக நாட்டில் எங்குமல்ல இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. எந்த ஊர் தெரியுமா? தெரியாது. இதை விட ஒரு பெருமை, அந்த தேசிய கொடியை ஏற்றுற பொழுது அந்த தேசிய கொடிக்குள்ள என்ன வச்சு மேலே ஏற்றி பறக்க விட்டாங்க? உள்ள கொடியில என்ன வச்சாங்க? ஓ, இது ஏன் தெரியுமா? இந்த நாட்டுக்காக எத்தனையோ மகான்கள் உயிரை விட்டாங்க. மகான்லாம் செத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மனைவி எல்லாம் விதவை ஆயிட்டாங்க. அப்படின்னா பூவையும் பொட்டையும் அவங்க இழந்துட்டாங்க. அப்பேற்பட்ட தாய்மார்கள் அந்த பூவையும் பொட்டையும் இழந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். அவங்களுடைய ஞாபகமா அந்த தேசிய கொடிக்குள்ள பூவை வச்சு ஏற்றி பூவை கீழே விழ வச்சு தேசிய கொடியை பறக்க விட்டான். ஆனா இன்னைக்கும் இந்த தேசிய கொடியை தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல எந்த கோபுரத்தில் பறக்க விடுறான்னா தில்லை என்கின்ற சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட பெருமை. அந்த சிதம்பரத்தில் உள்ள ராஜகோபுரத்தை தான் தேசிய கொடியை பறக்க விட பெருமை இருக்கிறது. எந்த நாட்டிலும் இந்த சிறப்பு அல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதைத்தான் சொன்னா இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளில் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளில் என்னப்படி சில கொடி. அது பஞ்சம் இல்லை என்னும் அந்த கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அந்த கொடி. நிச்சயமாக இந்த நாட்டில் விவசாயிகள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலக்கணக்கு அந்த வகையிலே எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கிருந்து ஒரு விதமான கானம் சேர்க்கின்றது. என்ன காரணம்? ஒரு சோர் ஆளுநர் சோர் என்கிற காரணம் சேர்க்கின்ற வள்ளி, இப்படிப்பட்ட வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமாளுக்கு மரணிக்கணும் அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் கூட இவள் வந்ததற்கு காரணங்கள் பல. முருகனை இவள் மனதில் நினைத்து வா வா என்று வரவழைத்துக் கொண்டிருக்கின்றாள். இவள் சுயநலம். இங்கே உட்கார்ந்துருக்க நம்மெல்லாம் அனுதமும் முருகனை கும்பிட்டு மகமாரியை கும்பிட்டு முத்துமாரியை கும்பிட்டு ஊரே ஒன்று சேர்ந்து வரி பணம் சேர்த்து நாடகக்காரர்களுக்கு கொடுக்கறது ஒரு சம்பிரதாயம். இப்போ நம்ம ஏரியாவில் முருகன் கோயிலுக்கு மாலை போட வழக்கம் உண்டாங்க. இந்த முருகன் கோயிலுக்கு மாலை போட்டா எந்த ஊருக்கு போவீங்க? நடந்து திருச்செந்தூர் 2 தான். பழனிக்கு போற ஆளுக்கு ஒரு சும்மா ஒரு சந்தேகம் இல்லை. நீங்க இருந்து பழனிக்கு தானே போறீங்க. பழனியில முருகன் இருக்காரானே? இருக்காரா? சொல்லுங்க, இருக்காரா இல்லையா? கேட்ட உடனே எல்லாம் சண்டையை போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி சொல்லலையா? இருக்காரு. எங்க இருக்காரு பாருங்க. பழனிங்கிறது அந்த ஊரோட பேர் இல்லையா? பழனிங்கிற ஊர்ல முருகன் எங்க இருக்காரு? அப்படி சொல்லுங்க. மலை மேல. எந்த மலை மேல? பழனிதான் ஊரோட பேராச்சே. அது என்ன உச்சி மலை? மாலை எல்லாம் போட்டு போறோம். ஆனா எங்க போறோம்னு தெரியல. இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியல. எங்க அண்ணன் சிறுதட்ட சொல்லி நம்ம ஊருக்கு இன்னொரு நாடகம் தேவைப்படுது. இன்னொரு நாடகம் வச்சாதான் கதையை முழுமையா முடிக்க முடியும். ஆமா, எல்லாத்தையும் சொல்லி முடிக்க ஒரு நாடகம். ஆமாங்க, சரி, அதை கூட விட்டுறேன். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க நம்ம சாதாரணமா நம்ம அம்மா கோயில போய் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுவோம். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க மட்டும் பாருங்க, ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சளை தடவி உள்ள தண்ணியை வெளியே எடுத்துட்டு என்ன ஊத்துறான்? நெய்யை ஊற்றி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணீங்களே, இதனுடைய தத்துவம் என்னன்னு? என்ன பண்றது? இப்படித்தான் விஷயம். அதனாலே
எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட வழியை வணிக்க வேண்டுமானால் பெண்கள் காற்று, குண்டல் காற்று, கோடை காற்று, வாரி காற்று, 4 தினமான காற்று, அதோடு பூங்காற்றை சேர்க்கிற பொழுது இந்த இடம் பெருமை என்ன? அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவையில்லாமே நெஞ்சு வாடுவே
வர வேண்டும் கவலாய் துவக்க வேண்டும் கழகத்தை துவக்குவோம் கழகத்தை எவரே நான் கவலாய் சந்திப்போம் கவலாளி